புதுச்சேரியில் சுற்றுலா பயணியிடம் பைக் மற்றும் மொபைல் போனை பறித்து சென்ற 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பள்ளிப்பேட்டையை சார்ந்த நிஜாம் பாஷா, வயது 30, கோழி இறைச்சி கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 9ஆம் தேதி தனது நண்பர்களான குலாம், சுகுமார் ஆகியோருடன் பைக்கில் புதுச்சேரி வந்தார். பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் 3 பேரும் அறை எடுத்து தங்கினர். அன்று நள்ளிரவு சுகுமார் மட்டும் பைக்கில் கடற்கரைக்கு சென்றுவிட்டு உணவு வாங்க கடலூர் சாலையில் உள்ள மால் அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத 2 பேர் அவரை வழிமறித்து மிரட்டி மொபைல் மற்றும் பைக்கை பறித்து சென்றனர். இதுகுறித்து சுகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே புதுச்சேரி கடலூர் சாலையில் நேற்று அதிகாலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படபடியாக பைக்கில் வந்த 2 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் ஓட்டி வந்த பைக் சுகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் கண்டக்டர் தோட்டம் பகுதியை சார்ந்த சஞ்சய்குமார், வயது 23, சந்தோஷ், வயது 24 என்பதும் ரவுடிகளான 2 மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக வாலிபரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவன நகரை சார்ந்தவர் செந்தில் மகன் சிவா, வயது 19, பெயிண்டர். இவருக்கும் அதே பகுதியை சார்ந்த சிவகுரு, விக்கி மற்றும் விஜய் ஆகிய 3 கடந்த ஆண்டு திருமணத்தில் பேனர் வைப்பு தொடர்பாக பிரச்சினை இருந்து வந்தது. இந்நிலையில் சிவா நேற்று முன்தினம் இரவு 12 மணியளவில் பாவன நகரில் உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு சென்றார். அப்போது அங்கு வந்த சிவகுரு, விக்கி மற்றும் விஜய் ஆகிய 3 சிவாவை வழிமறித்து தகராறு செய்து கத்தியால் தலை மற்றும் தோள்பட்டையில் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். படுகாயமடைந்த சிவாவை அவரது நண்பர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சிவாவின் தாய் இலக்கியா அளித்த புகாரின் அடிப்படையில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து சிவகுரு, விஜய், விக்னேஷ் மற்றும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கார்த்திக், ஐயனார் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஆரோவில் வாசிகள் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே அமைந்துள்ளது ஆரோவில் சர்வதேச நகரம். இந்த நகரத்தில் சுமார் 3500 வெளிநாடு மற்றும் உள்நாட்டினர் வசித்து வருகின்றனர். ஆரோவில் சர்வதேச நகரத்தை சுற்றி கிரவுண்ட் வாக் திட்டம் நிறைவேற்ற மத்திய அரசு நிதி ஒதுக்கி அதன் பேரில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு ஆரோவில் குடியிருப்பாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆரோவில் நகரத்தில் உள்ள இயற்கை சூழல் அழிக்கப்படும், மரங்களை வெட்டுவதால் பாரம்பரியம் கெட்டுவிடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆரோவில் நிர்வாகம் ஒரு பிரிவாகவும் ஆரோவில் குடியிருப்பாளர் ஒரு பிரிவாகவும் செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று அறக்கட்டளை நிர்வாக அலுவலகத்தில் ஒரு தரப்பினர் மீட்டிங் நடத்தினர். அங்கு வந்த மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. இரு தரப்பினரும் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் 2 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சண்டையிட்டுக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ விடுப்பில் அரசியல் கட்சி வேட்பாளருக்காக தேர்தல் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்தவர் ராஜசேகர். இவர் சில மாதங்களுக்கு முன்பு மாஹி சிறப்பு பிரிவு சப் இன்ஸ்பெக்டராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அப்பணியில் சேர்ந்த ராஜசேகர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி மருத்துவ விடுப்பில் புதுச்சேரி திரும்பினார். மருத்துவ விடுப்பை அவர் நீடிப்பு செய்ததை தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதனால் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளாமல் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் லாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவியது. இதனையடுத்து ராஜசேகரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் 8 பேரிடம் சைபர் மோசடி கும்பல் ரூபாய் 1.83 லட்சம் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தை சார்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் வங்கிக் கணக்கின் KYC-யை புதுப்பிக்க ATM கார்டு விவரங்களை மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்தார். அதன்பின் அவரது வங்கியிலிருந்து 49,490 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது.
அதேபோல அரியகுப்பத்தை சார்ந்தவர் 50,000, பாகூரை சார்ந்தவர் 21,000, லாஸ்பேட்டையை சார்ந்தவர் 23,000, குமாரபாளையத்தை சார்ந்த பெண் 9,346, உருளைன்பேட்டையை சார்ந்தவர் 2,300, லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் 24,600, பொய்யவர்பாளையத்தை சார்ந்த பெண் 4,000 என 8 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,83,736 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மாடலிங் வேலை வாங்கி தருவதாக பெண்ணிடம் ரூபாய் 14 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காலாப்பட்டை சார்ந்த பெண் ஃபேஸ்புக் மூலமாக அடையாளம் தெரியாத நபரோடு நட்பாக பழகி வந்தார். அந்த நபர் அவருக்கு மாடலிங் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்காக பணம் அனுப்பும்படி ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய பெண் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் 14,106,600 அனுப்பினார். அதன் பின் அந்த மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதேபோல குண்டுபாளையத்தை சார்ந்தவர் வாட்ஸ்அப் குழுவில் ஃபைபர் நெட் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். இதனையடுத்து ஃபைபர் நெட் ஆர்டர் செய்தபோது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்தார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 27,000 அனுப்பிய நிலையில் ஆர்டர் செய்த பொருள் ஏதும் அவருக்கு வரவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியின் முதல்வராக 5ஆம் முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட முதல்வர் ரங்கசாமி 17 முக்கிய கோப்புகளுக்கு முதல் கையெழுத்திட்டு அனுமதி அளித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நேற்று நடந்த விழாவில் முதல்வராக 5ஆம் முறையாக பொறுப்பேற்ற ரங்கசாமி சட்டசபைக்கு சென்று அங்கு தனது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து மாநில வளர்ச்சிக்காக அவர் 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி மாநிலத்தில் 100% எழுத்தறிவை அடைதல், மாநிலத்தின் 4 மண்டலங்களில் தலா ஒரு மாதிரி பள்ளியை நிறுவுவது, மாகியில் சர்வதேச செயற்கை கால்பந்து மைதானம் அமைக்கப்படும், புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் பகுதிகளில் 5 அகில இந்திய அளவிலான தரத்தில் செயற்கை டென்னிஸ் மைதானங்கள் அமைப்பது, புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் உள்ள 108 கிராம பஞ்சாயத்துகளையும் உள்ளடக்கி 100% திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நிலை ஏற்படுத்துவது, இந்த நிதியாண்டில் 939 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இடைநிலை மேல்நிலை பட்டதாரி மட்டங்களில் ஒருங்கிணைந்த பணியாளர் தேர்வுகள் நடத்தப்படும், வறுமை கோட்டிற்கு மேலே உள்ள மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு முதல்வரின் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்தி ரூபாய் 3 லட்சத்திற்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் உட்பட 17 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு அனுமதி அளித்துள்ளார். புதுச்சேரியில் 5வது முறையாக ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். அவரைத் தொடர்ந்து 2 அமைச்சர்களும் பதவியேற்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்ற ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இந்நிலையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோருக்கு பதவி மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை செய்து வைத்தார். இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் உட்பட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றதை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக நேற்று பதவியேற்றார். இதனை புதுவை மாநிலம் முழுவதும் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் சிவகுரு, சிவா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5வது முறையாக முதல்வர் ரங்கசாமி பதவியேற்றதை தொடர்ந்து திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்றார். லோக் நிவாஸில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ரங்கசாமி புதுச்சேரியின் முதல்வராக 5வது முறையாக பதவியேற்று சாதனை படைத்துள்ளார்.
இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருபுவனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்கும் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து திருப்பட்டினத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்நிலையில் 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கும் ரங்கசாமியை வரவேற்கும் வகையிலும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தும் என்ஆர் காங்கிரஸ் திருப்பட்டினம் தொகுதியின் பொதுச் செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திருப்பட்டினம் கடைவீதிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்க என்று முழக்கமிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5வது முறையாக ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். 2 அமைச்சர்களும் பதவியேற்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றியை பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்நிலையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஆளுநர் காலை 9:46 மணிக்கு பிரமாணத்தை வாசிக்க தொடங்கிய நிலையில் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் அதிக நம்பிக்கை கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தனது உதவியாளரை சரியாக மணி பார்க்க வைத்தார். சரியாக 9:47 மணிக்கு அவர் தனது பதவியேற்பு கோப்பில் கையெழுத்திட்டதும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சராக நமச்சிவாயம் பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து ஏனாம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லாடி கிருஷ்ணாராவ் தெலுங்கு மொழியில் அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் எல் சந்தோஷ், தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இவர்களுடன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் என பலரும் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் 8001 மாணவர்கள் 12ஆம் வகுப்பிற்கான சிபிஎஸ்இ தேர்வில் 87.42% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பிற்கான சிபிஎஸ்இ தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இதனை மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் அரசு பள்ளிகளை சார்ந்த 5508, தனியார் பள்ளிகளை சார்ந்த 3281, மத்திய பள்ளிகளை சார்ந்த 363 மாணவர்கள் என மொத்தமாக 9152 பேர் இத்தேர்வை எழுதினர். தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் 8001 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இதன் மூலமாக மாநிலத்தில் 87.42% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி பள்ளிகளை சார்ந்த 6763 மாணவர்கள் எழுதிய தேர்வில் 6001 மாணவர்களும், காரைக்கால் பள்ளிகளை சார்ந்த 1889 பேர் எழுதிய நிலையில் 1544 பேர்களும், மாஹே பள்ளிகளை சார்ந்த 424 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 380 பேர்களும், ஏனாம் பிராந்தியத்தில் 76 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 76 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் 7 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுச்சேரி பகுதியில் 5 பள்ளிகளும், காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் தலா 1 பள்ளியும் இதில் அடங்கும். தேசிய கோரிக்கை நாளையொட்டி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட இந்தியா மற்றும் மத்திய தொழிலாளர் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் தேசிய கோரிக்கை நாள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐடியுசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை தாங்கினார். சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன், எல்எல்எஃப் மாநில துணைத் தலைவர் கலைவாணன், ஏஐசிசிடியு மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும், இந்திய தொழிலாளர் மாநாடு அவசரமாக கூட்டப்பட வேண்டும்,
மாதத்திற்கு ரூபாய் 26,000 குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், எல்பிஜி சமையல் கேஸ் மலிவு விலைகள் கிடைக்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்திட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் நோக்கங்களை விளக்கி ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி, எல்எல்எஃப் மாநில செயலாளர் கார்முகில், ஏஐசிசிடியு அகில இந்திய துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் பேசினர். கூட்டத்தில் அனைத்து சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்து மற்றும் 4 சக்கர வாகனங்களை வெளியூர் போக்குவரத்து போலீசார் சோதனை செய்து காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற வாகனங்களில் இருந்து அப்புறப்படுத்தினர். புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உத்தரவின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்துகள், கனரக வாகனங்கள், கார்கள் ஆகிய வாகனங்களில் பொருத்தியுள்ள காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவக்ஷலம் மேற்பார்வையில் வெளியூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனங்களில் பயன்படுத்துகின்ற காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தி இந்த காற்று ஒலிப்பானை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற தீமைகள் பற்றி எடுத்துக் கூறி அறிவுரை வழங்கினர். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக வெளியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளியூர் போக்குவரத்து காவலர்கள் காற்று ஒலிப்பானை தடுப்பதற்கு வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் புதிய அரசு பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதிய அரசின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்ட சம்பவம் தமிழ் ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவோம் என்று தமிழ் உரிமை இயக்கம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவாரன் தலைமையில் திராவிடர் விடுதலைக் கழகம், மீனவர் விடுதலை வேங்கைகள், தேசிய மக்கள் முன்னணி உட்பட பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி சென்றனர். நேரு வீதி, மிஷன் வீதி அருகே வந்தபோது போலீசார் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்ததால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக வந்தவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்டார் கோவிலில் 3 நம்பர் லாட்டரி சீட்டு விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை உதவி சப் இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். திருவண்டார் கோவிலில் சாராயக்கடை அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு சந்தேகப்படுபடி நின்றிருந்த நபரை பிடித்து சோதனை செய்தனர். அவர் தடை செய்யப்பட்ட கேரள மாநிலத்தை சார்ந்த 3 நம்பர் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. விசாரணையில் கொத்தமரிநத்தம் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த ஜானகிராமன் வயது 57 என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஜானகிராமனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒரு மொபைல் போன், 1170 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஜானகிராமனை நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 2026-27 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு பணிகள் இந்திய அரசின் பதிவாளர் பொது மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அறிவித்துள்ள வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை கணக்கெடுக்கும் பணி நடைபெறவுள்ளது. மத்திய மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு பணி இந்திய அரசின் பதிவாளர் பொது மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் அறிவிப்பின்படி ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை கணக்கெடுக்கும் பணி நடைபெறவுள்ளது. இதனையடுத்து இந்த பணிக்கான பயிற்சி கூட்டம் மற்றும் பணியின் போது தேவைப்படுகின்ற உபகரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் வடக்கு துணை மாவட்ட ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் இணை இயக்குநர் புவனேஸ்வரி முன்னிலையில் உதவி இயக்குநர் சக்திவேல் மற்றும் வெளியூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு துறைகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வெளியூர் தாலுகாவில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் களப்பணியாளர்களுக்கு வீடுதோறும் சென்று
பொதுமக்களிடம் கேள்விகளை எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதையும் தகவல்களை முறையாக சேகரிக்கும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு செல்லும் போது தாங்களே சுய கணக்கெடுப்பை மேற்கொண்டு குடும்பங்களிலிருந்து இந்த மாதம் மே 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஐடியை பெறுவதுடன் அந்த விவரங்களை சரிபார்த்து பதிவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக பயன்படுத்தப்படும் மொபைல் செயலி தகவல் பதிவேற்ற நடைமுறை தரவுகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களுடன் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட இருக்கின்ற சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகரில் நடைபெறும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று சாலை அமைக்கும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அறிவுறுத்தினார்கள். இந்த ஆய்வின் போது மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உட்பட பலரும் உடனிருந்தனர். கோவிந்த சாலை அந்தோணியர் கோவில் தெருவில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி கோவிந்த சாலை அந்தோணியர் கோவில் தெருவில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்து உள்ளதாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து சீரமைப்பு கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அந்தோணியர் கோவில் தெருவில் நடந்து வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை பார்வையிட்டு தரமான முறையில் அமைக்கப்பட்டு வருகிறதா என்று ஆய்வு செய்தார். அப்போது குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் சுதர்சனம், இடைநிலை பொறியாளர் உதயகுமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நடந்து முடிந்த புதுவை சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக இன்று முதல்வராக பதவியேற்றார். இந்நிலையில் தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் இன்றைய முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விழாவில் முதலில் வந்தே மாதரம், 2ஆவதாக தேசிய கீதம் பாடப்பட்டு பின்னர் 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. ஆனால் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் முதல் தமிழ்தாய் வாழ்த்து, அதன் பின்னர் வந்தே மாதரம், தேசிய கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டால் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்று எச்சரிக்கை விடுத்த திராவிடர் விடுதலைக் கழக நிர்வாகிகளை முன்னெச்சரிக்கையாக போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி புதிய அரசின் பதவியேற்பில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டால், சமஸ்கிருத வந்தே மாதரம் இசைக்கப்பட்டால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை அரியங்குப்பம் சந்திப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் வீரமுருகன் தலைமையில் துணைத் தலைவர் இளங்கோ, செயலாளர் சுரேஷ் உட்பட நிர்வாகிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமதிக்காதே, வந்தே மாதரம் பாடாதே என்று புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநரை கண்டித்து கருப்பு கொடி காட்ட முயன்றனர். அப்போது அரியங்குப்பம் போலீசார் முன்னே எச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களை கைது செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய நபரின் செல்போனை போலீசார் பறித்ததால் செல்போன் டவரில் ஏறி வாலிபர் தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமை சார்ந்தவர் முகமது ஆலிஷா, வயது 32. இவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஏனாம் தொகுதியில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவை அவதூறாக விமர்சித்து பதிவுகளை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் ஏனாம் போலீசார் முகமது ஆலிஷாவின் செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தனது தவறிற்கு மன்னிப்பு கோரி அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் ஏனாம் போலீசாரிடம் தனது செல்போனை திரும்பி தரும்படி கேட்டுள்ளார். ஆனால் போலீசார் விசாரணையின் முடிவில்தான் தருவதாக கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த முகமது ஆலிஷா அங்குள்ள செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர்.
உடனடியாக போலீசார் தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்றனர். அவர்கள் முகமது ஆலிஷாவை சமாதானப்படுத்தினர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கோபுரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விருதாச்சலம் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் ஏரிப்பிரிவாக பிரிந்து 2 இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த இருசாலங்குப்பம் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இக்கிராமத்தில் உள்ள பட்டியல் இன மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக குடிப்பதற்கு குடிநீர் கூட இல்லாததால் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் ஊராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் ஆத்திரமடைந்த அக்கிராம மக்கள் 2 பிரிவாக பிரிந்து விருதாச்சலம் ஆலடி செல்லும் சாலையில் கோட்டேரி கிராமத்திற்கு செல்லும் சாலையிலும் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் செல்ல முடியாமல் சுமார் 1 மணி நேரமாக காத்து கிடந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த விருதாச்சலம் போலீசார் வருகை தந்து குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.